நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாடலை நாம் பாடுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஓ குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எல்லாம் மறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால், பாவம் எல்லாம் மறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால், கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால், கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால், ஓ குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே, ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே, ஓ குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார், வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார்,
ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தேவனே, நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையின் தேவனே, மாக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றுக்கிறவரே, மாக்க நன்றி அப்பா. ராஜாதி ராஜாவே, மாக்க நன்றி ஆண்டவரே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் என்று சொல்லி நாங்கள் பாடினோமே ஆண்டவரே. அப்பா, உங்க சமூகத்துல வரும்போதுதான் எங்களுக்கு குதூகலம் ஆண்டவரே. உங்க பாதத்துல வரும்பொழுது எங்களுக்கு ஆனந்தம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்துல எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆண்டவரை கடந்து வந்த போதிலோ ஏசப்பா, உங்க சமூகம் எங்களுக்கு ஆனந்தம் ஆண்டவரே. ஏசப்பா, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபா கரபோ ஷிக்கரபோ தியான மாக்கரபா மே லஸ்ஸி கரபோதியான மாக்கரபா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டுன்னு சொன்னீங்களே. உம்முடைய வல்ல கரம் இப்பொழுது எங்க மத்தியில் அசைவாடட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, நல்ல அபிஷேகத்துல நிரம்புங்க. ஷாபா லபா ரிபா ரபா லிபா ரபா ரிபா ரபா கரபா தீரபா ஓ ரபா கரபா தீரபா கரபா. அந்நிய பாஷை பெற்றவர்கள் யாரும் மௌனமா இருக்காதீங்க. ஓ ரபா லியா கரபா தீரபா. மரித்தவர்கள் தான் மௌனத்தில் இருப்பார்கள். ஓ ரிபா கரபா. நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோமே. ஓ ரபா லிபா கரபா தீரபா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஷாகாதனாய் லபி கரபா. Fill my Lord ரிகாந்தர கஷதுர்விஹாதனாய் ஓ ரிபி கரபல பரபல பரபா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை அபிஷேக தைலத்தால நிரப்புங்க, அக்கினியால நிரப்புங்க. ஓ ரிபா லபகதனாய் லஜ்ஜபலகதனாய். கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீச்சல் அளவான அபிஷேகம் ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க. சிறு பிள்ளைகளை நிரப்புங்க, பெரியவங்களை நிரப்புங்க. ஷபாலா ரிபஹோதனாய் லஜ்ஜபோரியா கரபா. யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உங்க அபிஷேக தைலத்தால நிரப்புங்க டாடி. Fill my Lord. There is some ரிஹோதனாய் கரபா. அப்பா, இந்த புதிய மாதத்துக்குள்ள முதல் சண்டையில பிரவேசித்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யூடியூப்ல பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மாக்க ஸ்தோத்திரிக்கிற கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல காத்த தேவன், இந்த புதிய மாதத்தை, செப்டம்பர் மாதத்தை நீர் கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஷபா லபா ரிபா ரபா கரபா. அப்பா, இந்த மாதத்தை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க. பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளை சந்திங்க. அவங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, வருமானங்களை ஆசீர்வதிங்க. 5 அப்போ 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்து மீதியான துணிக்கு எடுத்தது போல பிள்ளைகள் எடுக்கட்டும் ஆண்டவரே. ஓ ஷமாராஹதனாய் क्या बोला है सखाना कर बिया मैं बरा है सादुरी बिया दनाई मेरा झोला दनाई अक्नी मारा दीपा लबा करबा उरी भी करबा लबरबा करबा उरी भी अशल भी हो दनाई करबा उरबा दीरबा करबा கலங்கா தே திகையாதே. நான் உன் தேவன், நான் உன் வலக்கரம் பிடித்து உன்னை நடத்துகிறவர். ஏன் கலங்கி வந்திருக்கிற ரியா தோலை கன்ஷாலோ ரபி கரபா உரபா கரபா. வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டுவேன், என் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது சொன்னது போல நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் உன் மத்தியில வந்திருக்கிறேன். ரூதனை கன்ஷல் பிஹோதனை கரபா. முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானலை சிந்திக்காதே, நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரீதராய் கன்ஷல் பிஹோதனாய். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, வந்த எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க டாடி. அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து நீங்க பேசுங்கப்பா. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆசீர்வதிக்கும் தேவன் என்கிற தலைப்பில் நாம் செய்தியை பார்க்கலாம். ஆகாய் 2:19 நாம் வாசிப்போம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
இந்த நாள் முதற்கொண்டு இந்த செப்டம்பர் மாதம் முதல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் இந்த மாதம் உங்களை ஸ்பெஷல் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்று சொன்னாலே நமக்கு சந்தோஷம் தான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் யாரை ஆசீர்வதிப்பார்? தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் எப்படி நடக்க வேண்டும்? அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, தேவன் யாரை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 37:26 நீதிமானின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீங்களும் நானும் யாருங்க? நீதிமான்கள். நம் சந்ததி என்ன பண்ணப்படுமா? ஆசீர்வதிக்கப்படும். அடுத்தது சங்கீதம் 112:2 செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. செம்மையானவர்களின் வம்சம். அப்போ செம்மையானவர்கள்னா யாரு? ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பவர்கள், தேவனை விட்டு தூரம் போகாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் செம்மையானவர்கள். அப்ப செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க மட்டும் கிடையாது, வம்சம் வம்சமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். பெரியவங்களை மட்டும் இல்ல, சின்ன பிள்ளைங்களை மட்டும் இல்ல, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஒன்னே ஒண்ணு தேவை, அவருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கணும்னு சொன்னாவே தேவனுக்கு பயப்படணும். பயப்படணும்னா என்ன? பாவத்தை விட்டு வெளியே வரணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? எங்க இருந்து கிடைக்குது ஆசீர்வாதம்? சங்கீதம் 92:13 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழிப்பார்கள். அப்போ ஆசீர்வாதம் வேணும்னா எங்கெங்க நாட்டப்படணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்குள். ஹல்லேலூயா. ஆலயம் என்பது நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம். ஆலயம் என்பது நாம் ஆண்டவரை துதிக்க வருகிற ஒரு ஸ்தலம். ஆனால் இந்த ஸ்தலத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும்? நாட்டப்பட வேண்டும். சரி, ஆசீர்வாதம் பெற நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முதலாவது, ஆசீர்வாதம் பெறுவதற்கு என்ன செய்யணும்னா, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப ஆசீர்வாதம், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த மாசம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஆகாய் 2:19. முதல் உள்ளது களஞ்சியங்கள், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போனாலும், உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்லாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாட்டாலும், ஆட்டு மந்தை இதுவாகட்டாலும், ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. உன் சூழ்நிலையை பார்க்காத, உன்னுடைய சூழ்நிலையை பார்த்தா பேதுரு கடலில் அமிழ்ந்தது போல அமிழ்ந்து விடுவ. சூழ்நிலையை பார்க்காத, உன்னை அழைத்த தேவன் நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் கடல் அலை மேல் நடக்க முடியும். கடல் அலை என்று சொன்னால் உங்களுக்கு வருகிற பிரச்சனையின் மத்தியில நாம் என்ன பண்ண முடியும்? நாம் ஆண்டவருக்குள்ள உண்மையாய் நடக்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப ஆசீர்வாதம் பெறதுக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். வாசிப்போம். யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் கனி கொடுக்கிற மரமாய் பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பசியா இருக்கும்போது அவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறாரு. நல்லா பசுமையா இலையெல்லாம் இருக்கு. ஆனா கனி இருக்குன்னு பார்த்தாரு. அதுல என்ன இல்லை? கனி இல்லை. கனி இல்லைன்னு ஆண்டவர் அதை சபிக்கிறாரு. அடுத்த நாள் அந்த பக்கம் போனா அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கனி கொடுக்காவிட்டால் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ இந்த கனி கொடுக்கணும்னு அவர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள். நாம் யாருக்குள்ள நிலைத்திருக்கணும்? இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும்.
அப்பனா அவர் நமக்குள்ள நிலைத்திருப்பேன்னு சொல்றாரு. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், அப்போ திராட்சை செடி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கொடி யாரு? நீங்களும் நானும். இன்னைக்கு அந்த செடியில அந்த கொடி படராட்டா அது கனி கொடுக்க முடியாது. தனியா அந்த கொடி தனியா நின்னுச்சுன்னா அந்த கனி அதுல வரவே வராது, அது பட்டு போயிடும். கருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களா தனியா நின்று எல்லாத்தையும் சாதிப்பேன், என் பண பலத்தால சாதிப்பேன், என் திறமையால சாதிப்பேன், என் சொல் பலத்தால சாதிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு ஒருவேளை இள ரத்தம்னுவாங்க, ஒருவேளை வயசு உங்களுக்கு இருக்கலாம், அந்த ரத்தம் ஒருவேளை உடம்புல இருக்கலாம், அதனால எதையும் சாதிச்சிடலான்னு நினைக்கலாம். ஆனா எதையுமே சாதிக்க முடியாது ஆண்டவர் துணை இல்லாவிட்டால். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா! தேவனுடைய துணை நமக்கு தேவை. ஹல்லேலூயா! அவருடைய கிருபை இல்லாட்டா இந்த உலகத்துல எதையுமே சாதிக்க முடியாது. ஹல்லேலூயா! என கருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்க நம் வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது ஒரு சுத்திகரிப்பு தேவை. ஹல்லேலூயா! யோவான் 15:1-2 வாசிப்போமா? நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இதுல பாருங்க, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர், திராட்சை தோட்டக்காரர். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, பிதா யாரு? தோட்டக்காரர். நீங்களும் நானும் கனி கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். அப்போ என்னில கனி கொடாத எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடி, அதாவது கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா! இன்னைக்கு நம்மெல்லாம் கனி கொடுக்கிற மரம் தான், அப்படிதானே? ஆனா நம்மளை ஆண்டவர் என்ன பண்றாரு? சுத்திகரிக்கிறார். ஏன்? மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சுத்திகரிக்கும் போது பாருங்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த திராட்சை தோட்டத்தை வைக்கும் போது அங்க இருக்கிற கல்லு, வேண்டாத குப்பைங்க இதெல்லாம் எடுத்து போட்டு அந்த இடத்த நல்லா பண்படுத்தி பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? எந்த விதைனாலும் விதைப்பாங்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா தேவன் நம்மளை சுத்திகரிக்க விரும்புகிறார். சுத்திகரிக்கும் பொழுது நமக்கு சரீரத்திலேயோ நம்ம என்ன இருக்கும்? ஒரு வலி வேதனை இருக்கும். சுத்திகரிப்புனா என்ன? இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் எங்க கை வைப்பார் தெரியுமா? படிக்கிற பாடத்துல. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹல்லேலூயா! ஏன்னு சொன்னா உனக்கு வேற தேவையே கிடையாது. உனக்கு தேவை என்னது? படிக்கிற வயசுல படிப்பு. அப்ப அந்த படிப்புல கைய வச்சாதான் நீ எங்க பாப்ப? மேல நோக்கி பாப்ப. இல்லைன்னா நான் பெரிய பிரில்லியன்ட், நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருமாப்புல வாழ்ந்து விடுவோம். ஹல்லேலூயா! அதனாலதான் சில நேரம் நீங்க எவ்வளவுதான் முட்டி மோதி படிச்சாலும் அதுல என்ன எடுக்க முடியல? மார்க் எடுக்க முடியல. ஏன்? நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீரோவா இருக்கிறியே. நீ ஜீரோவா இருந்தா நீ ரியல் வாழ்க்கையில படிக்கிறதுல ஜீரோவா தான் இருப்ப. ஹல்லேலூயா! உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள கனி கொடுத்தா நீ ரியல் வாழ்க்கையில வரும்போது நீ தான் டாப்பரா இருப்ப. ஹல்லேலூயா! உன் திறமை, உன் ஞானம் என்னைக்குமே அதை நினைக்காதீங்க, அது கிடையவே கிடையாது. அப்ப சொல்லலாம், ஒருவேளை அப்ப நான் படிக்கலன்னா ஆண்டவர் மார்க் தருவாரா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. படிக்கலன்னா மார்க் தருவாரான்னா 2 உதையும் தருவாரு. ஹல்லேலூயா! உன் கடமையை நீ செய். கடமையை செஞ்சாலும் பலன் அங்கிருந்து வரணும். ஹல்லேலூயா! நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. வேற எங்க இருந்து குறுக்கு வழியில வரவே வராதுங்க. மேல இருந்து தான் வரணும் நன்மையான ஈவு. ஹல்லேலூயா! அதனால இன்னைக்கு படிக்கிற வயசுல படிக்கிற பிள்ளைங்க, நீங்க ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை கரெக்டா கொடுத்து பாருங்க. படிப்புல உங்களை தோக்கடிக்க யாருமே கிடையாது. ஒருவேளை நீ மக்காவே இருக்கலாம், ஆனா தேவன் ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா! என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ நம்மளை சுத்திகரிக்கணும். இப்ப பெரியவங்களை எடுத்துக்கிட்டா, இப்ப என்னைய இல்ல உங்களை மாதிரி பெரியவங்க இவங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டா நமக்கு ஆண்டவர் என்ன சுத்திகரிப்பு தருவார்னா, நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் போகும்போது சில சிக்ஷைகள் நம் வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா! சிக்ஷை அவசியமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லலாம்,
நாங்களே அடிபட்டு நொந்து வந்து நிக்கிறோம், இதுல வேற இன்னும் சிக்ஷையை கேட்கிறீங்களே. இல்ல, சிட்சிக்கிற பிள்ளை தான் தேவனுடைய பிள்ளை. சிட்சிக்காத பிள்ளை வேசியின் பிள்ளை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அதனால பெரியவங்களாகிய நமக்கும் சில நேரம் சில சிட்சைகள் வரும். ஹல்லேலூயா. ஏன்? அப்பதான் நம்ம ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்து கதறுவோம், ஆண்டவரே நான் என்ன செய்த ஆண்டவரே, ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க, ஏன் என்கிட்ட இப்படி பேசுறாங்க, ஆண்டவர்கிட்ட போய் நிப்போம்ல. அதனாலதான் ஒரு சின்ன அப்படி ஆண்டவர் இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடும் கிளி விட்டுட்டு ஐயோ ஒண்ணுமே இல்லை நான் சும்மா கேளுனேன், அத மாதிரி ஆண்டவர் லேசா தான் தொடுவாரு. ஆனா அதுவே நமக்கு வேதனை. ஹல்லேலூயா. ஆனா அந்த வேதனைக்கு பின்னால ஒரு ஆசீர்வாதம் இருக்கின்றத நாம் மறந்து போக கூடாது. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க பேசுறேன்னா, சிற்சையே இல்லைன்னா இன்னைக்கு இப்படி இங்க நின்னு பேசியிருப்பானா அப்படின்றது சந்தேகம். ஹல்லேலூயா. சிற்சையெல்லாம் இருந்து அந்த சிற்சையின் வழியாய் வந்ததுனாலதான் ஆண்டவரை பத்தி வைராக்கியமாய் பேச முடிகிறது. நீங்க நினைக்கலாம், அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வயசாகி போச்சு அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா கடந்து வந்த பாதையை நினைக்கும் போது அநேக சிற்சைகள் அநேக உபத்திரங்கள் என் வாழ்க்கையில வந்தது. ஆண்டவர் ஒவ்வொன்றாய் கொடுத்து கொடுத்து கொடுத்துதான் இன்னைக்கு இந்த இடத்துல வைராக்கியமாய் நிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளை சிக்ஷிக்கிற அப்போ சிக்ஷை தேவை. அடுத்தது பாருங்க, யாத்ராகம் 20:8 கிறிஸ்து நமக்குள் நிலைத்திருக்கணும்னா ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடவாய். ஹல்லேலூயா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடவாய். இன்னைக்கு ஓய்வு நாள்ல ஓய்ந்து போய் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன்? ஓய்வு நாள்னு அதுக்கு கொடுத்துருக்கு, ரெஸ்ட். அப்போ நாங்க என்ன பண்ணுவோம்? வீட்டுல உட்காந்து தூங்குவோம். அதோட சிலர் இங்க வந்தோம் தூங்குறவங்க இருக்கிறாங்க. நீங்க தூங்கல, நல்லா முழிச்சு பாக்குறீங்க. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ சண்டே ஆனா ஆராதனையில வந்து விழுந்துடணுங்க. எங்க போறீங்களோ என்ன கேட்டா, சண்டே எங்க ப்ரோக்ராம் வச்சாலும் போகாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க சண்டே ஒரு பர்த்டே கல்யாண நாள்னா அழகா ஒரு ஆப்சண்ட். எதுக்கு? சர்ச்சுக்கு. லீவ் லெட்டர் கூட கொடுக்க மாட்டீங்க. நாங்களா ஃபோன் பண்ணி ஏன் வரல பிரதர், ஏன் வரல சிஸ்டர் அப்படின்னு கேட்டா மட்டும்தான் பதில் சொல்லுவீங்க. அதை நான் கேட்க மறந்தேன்னா, அம்மா பாத்தியா நம்மளை மறந்தே போயிட்டாங்க, வரலையே கேட்டாங்களா, இப்படி வேற டிஸ்கஸ் நடக்கும் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு. ஹல்லேலூயா. நாங்கள் மறக்க மாட்டோம். ஏன்னா இந்த சேரெல்லாம் எண்ணி போட்டு அதில் நீங்கள் உட்கார்றீங்க பார்த்தீங்களா, எந்த இடத்துல உட்கார்றீங்க அந்த சேர் காலியாக இருந்தால் இந்த நபர் வரலையேன்னு எங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னா கருமையான தேவ பிள்ளைகளை, அதனால் உங்களை மறக்க மாட்டோம். உங்களை எல்லாம் நினைவுக்குள்ள வச்சிருக்கனால தான் நீங்க வரீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஓய்வு நாள்ல நம்ம என்ன பண்ணணும்? லீவே போடக்கூடாது. ஜுரம் அடிச்சா கூட ஒரு மாத்திரை போட்டுட்டாந்து இங்க வந்து உட்காந்துருங்க. ஹல்லேலூயா. ஒரு மாஸ்க் போட்டு வந்துருங்க, மற்றவங்களுக்கு ஒட்டி வச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சபைக்குள்ள வந்தாதான் நம்ம பாவம் என்னன்னு தெரியும். சபைக்கு வெளியில இருக்கிற வரைக்கும் என்ன சொல்லுவோம்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? நம்ம அப்படித்தானே சொல்லுவோம் எல்லார்கிட்டையும். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முன்னால என்ன சொல்லுவோம்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் பாவியே கிடையாது. ஆனா இந்த வேத புஸ்தகம் ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடியை பார்க்கும்போதுதான் நம்ம பாவியா பாவி இல்லையான்னு தெரியும். இவன் அதாவது பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு? பாவியிலும் பிரதான பாவி நான். எப்ப சொல்றாரு? ஆண்டவரை கண்ணுக்குருடான்னு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்கெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க. அப்ப நம்மலாம் யாரு? பாவியிலும் பிரதான பாவியா இருந்த நம்ம தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய இரத்தத்தால கழுவி சுத்திகரித்து நம்மளை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அடுத்தது லூக்கா 19:8 வாசிப்போமா? அகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். பாருங்க, இங்க சபை பாவ மன்னிப்பு செய்யறத பாக்குறோம். அவன் போய் ஒருத்தட்ட போய் சொல்லல. ஆண்டவர் வீட்டுக்கு போன உடனே ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உன் வீட்டுக்கு வரேன். மரத்து மேல குரங்கு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, எத்தனையோ ஜனங்கள் அவரை நெருக்கி மோதின போதும் அவங்களையெல்லாம் ஆண்டவர் பார்க்கல.
ஒருத்தன் ஒளிஞ்சுக்கிட்டு மரத்து மேல ஏறி ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினபடினால அவனை பார்த்தான்னா அந்த பார்த்து சகிவே சீக்கிரம் வா, இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன்னு தான் சொன்னாரு. நீ பாவத்தை அறிக்கையிடுன்னு சொல்லல. ஆனா ஏசப்பா உள்ள போன உடனே அவனுக்குள்ள இருக்க பாவம் ஒண்ணு ஒண்ணா வெளியே வருது. நான் யார்கிட்டயாவது அநியாயமா வாங்கிதான் 4 மடங்கு கொடுக்கிறேன். ஆண்டவரே என் ஆஸ்தியில பாதிய ஏழைங்களுக்கு கொடுத்துறேன். ஏன்? எல்லாம் லஞ்ச பணம். அல்லேலூயா. அதனால சொல்றான், நான் ஆஸ்தியில பாதிய கொடுத்துறேன். இதெல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட பாவ அறிக்கை செய்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது அப்போஸ்தலர் 2:17 வாசிப்போமா? கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். பாருங்க, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்றார். அப்போ இவங்களுக்கு தான் கொடுப்பேன், கிறிஸ்தவங்களுக்கு தான் கொடுப்பேன், இல்லைன்னா இப்படிப்பட்டவங்களுக்கு தான் கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரா? அவர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்லவே இல்லை. அவர் மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம்னா அதாவது சவுலுடைய வாழ்க்கையை நாம் சொல்லலாம். ஏன் சொன்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1-2 நாம் வாசிப்போம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அல்லேலூயா. அப்போ சவுல் பாருங்க, அவன் பவுலாய் மாறுவதற்கு முன்பாக அவன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினான். வீடுதோறும் போய் கிறிஸ்தவர்களை அடித்து என்ன பண்ணான்? துன்புறுத்தினான், கொலை செய்தான். ஸ்தேவானுடைய பிரேதம், அதாவது ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொல்லும் போது அவனுடைய ட்ரெஸ்ஸுக்கு இவன் பாதுகாவலாய் நின்றான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சவுலை தான் தேவன் தமஸ்கு வீதியில வானத்துல சடுதியாய் ஒரு ஒளியை கொடுத்து அவன் கண் குருடாகி தமஸ்கு வீதியில அவன் அப்படியே படுத்து கிடக்கிறான். அவன் கூட வந்தவங்களாம் போயிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த காட்சி தெரியல. இந்த சவுலுக்கு மட்டும்தான் தெரியுது. ஒரு ஒளி அவன் வந்து கண் குருடானது. ஹல்லேலூயா. அப்பதான் அவன் கேட்கிறான், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். இவன் தரையில விழுந்து கிடக்கிறான். சவுலே சவுலேன்னு ஒரு சத்தம் காதுல கேக்குது. அப்பதான் அவன் சொல்றான், அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று கேட்கிறாரு. அப்போ அவன் துன்புறுத்தினது யாரு? இயேசுவை இல்ல, ஆனா கிறிஸ்தவர்களை அவன் துன்புறுத்தினான். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் ஒருத்தர் எழுந்து கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தினால் அவன் கிறிஸ்தவர்களை அல்ல, என் தேவாதி தேவனை அவன் துன்புறுத்துகிறான். அல்லேலூயா. இப்படி கேட்ட உடனே அடுத்த செகண்ட் சொல்றான், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு வெறும் சபைக்கு வந்து போற விசுவாசிகளாய் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சு மெத்தை அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஒரு சடங்காச்சாரமான ஒரு ஆராதனையில வந்துட்டு போயிட்டா, அட்டண்டன்ஸ் போட்டுட்டா பரலோகம் போயிடலான்னு நினைச்சிங்கன்னா தப்பான எண்ணம். ஏன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து அட்டண்டன்ஸ் போட்டுட்டா நம்ம ரகசிய வருகையில பறந்துருவோமான்னு கேட்டா நிச்சயமா பறக்க மாட்டோம். நம்மளுடைய குணங்கள் மாறணும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, குணங்கள் மாறாம ஆண்டவருடைய ரகசிய வருகையில பறக்கவே முடியாது. முதலாவது பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு இருக்கா? யோசித்து பாருங்க. நீங்க எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், நான் பாவம் மன்னிக்கப்பட்டவள் என்ற நிச்சயம் இருக்குதா? இன்னைக்கு ஏசப்பா வந்தா நான் பறந்து போயிருவேன் நிச்சயம் இருக்குதா உங்களுக்கு? ஆண்டவர் வந்து திருடன் வர்றது போல வருவார், மத்திய ஆகாயத்துல வருவார், எக்கால சத்தம் கேட்கும்.
அப்படி அந்த எக்கால சத்தம் யாருக்கு கேட்கும்? அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கேட்கும். அப்போ அவருடைய ரகசிய வருகையில பறக்கணும்னா ஆலயத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸ்திரப்படணும். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்து சத்தியத்தை அறிந்து சத்திய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழ்க்கையை மாற 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 ஆண்டவர் ஒரு நாள் வருவார் மத்திய ஆகாயத்தில். நீங்களும் நானும் நொடி பொழுதில் பறந்து போய் விடுவோம். ஹல்லேலூயா. ஒரு கண்ணிமைக்கிற செகண்ட்ல ஆண்டவர் நம்மளை மறுரூபமாய் கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இவன் பாருங்க, ஆண்டர்கிட்ட கேட்கிறான். அவனுக்கு ஒரு அனனியா தீர்க்கதரிசி போறாரு. அவன் ஜெபிக்கிறான். கண்ணில் இருக்க மீன் செதில் விழுது. உடனே அவன் பார்வை அடைகிறான். உடனே ஞானஸ்தானம் பெற்றான். தாமதமின்றி பிரசங்கம் பண்ணிட்டான். ஆலயம் போய் ஒவ்வொரு ஆலயத்திலையும் போய் பிரசங்கம் பண்ணிட்டான். பாருங்க, இதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. சபைக்கு வர வேண்டியது, ரட்சிக்கப்படு ரட்சிக்கப்படுனா பொறுமையா பொறுமையா. இந்த பாருங்க, பாவத்தை விடணும்னா அப்படியே தூக்கி போட்டுறணும். அல்லேலூயா. பர்திமுக்குருட ஆண்டுகிட்ட வந்தான்ல, ஆண்டுகிட்ட எதுக்கு வந்தான்? பிச்சை எடுத்துட்டு இருந்தான். கண் சுகமாகணும்னு வந்தான். குருட்டு அந்த பார்வை சுகமாகணும்னு வந்தான். ஆனா வரும்போதே அந்த குருட்டு வஸ்திரம், அந்த நாட்கள்ல குருடர்களுக்கு ஒரு வஸ்திரம், குஷ்டரோகிகளுக்கு ஒரு வஸ்திரம், தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு வஸ்திரம், ஷால். அப்போ இந்த குருட்டு வஸ்திரத்தை அப்படியே உருட்டி ஒரு பைக்குள்ள போட்டு அப்படியே இடிக்கிட்டு வந்தான். நான் கையில இல்ல, அதை என்ன பண்ணா? முதல்ல அந்த குருட்டு வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டான். சபைக்குள்ள வரும்போது குருட்டு வஸ்திரமா இருக்கிற ஒவ்வொன்றையும் தூக்கி விசிறி போட்டுட்டு உள்ள வரணும். அப்பதான் ஆசீர்வாதம். இல்லைன்னா நீங்க ஆலயத்துக்கு எத்தனை வருஷம் வந்தாலும் அதே தரித்திர நிலைமை நீங்காது. பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் பெறவே முடியாது. ஆண்டவர் எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்து இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னா கூட ஆசீர்வதிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏன்? உங்ககிட்ட இன்னும் நிறைய குருட்டு வஸ்திரம் இருக்குது. இதை கேட்குற ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள், குருட்டு வஸ்திரம் என்ன? அல்லேலூயா. எடுத்து போடுங்க. சினிமா, சீரியலு. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, நான் பிரதரை சொல்லலை. ஆனால் நிறைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, அப்புறம் என்ன இந்த பாக்கு போடுறது, இதை மாதிரி நிறைய பழக்கம் இருக்கிற சகோதரர்கள் கம்யூனியன் அன்னைக்கு கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்க? அதில் கொண்டு என்ன பண்ணுறாங்க? அந்த கம்யூனியனில் பந்தியில் அவங்க கலந்து கொள்கிறாங்க. அது எவ்வளோ ஒரு, அதாவது அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஆண்டவர் சொல்றார், நீ அபாத்திரமா அந்த பாத்திரத்தில் பங்கு எடுக்காத. எடுத்தினா சிலர் மரித்தும் போகிறார்கள், சிலர் நோய்வாய்ப்பட்டும் போகிறார்கள். பைபிளில் இருக்கிறத தான் நான் சொல்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால நாம் என்ன பண்ணணும்? முதலாவது, நாம் பாவத்திலிருந்து இந்த, அதாவது இந்த சவுலா இருக்கும்போது கெட்டவனா இருந்தான். பவுலானா என்ன பண்ணிட்டான்? நல்லவன் ஆயிட்டான்ல. நான் கூட பாருங்க, ரட்சிக்கப்பட முன்னால எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. என் பிள்ளைங்க, என் பேத்திங்கெல்லாம் இப்போ என்னைய சொல்லுதுங்க, எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்ப்பாங்க. எங்க அம்மாவுக்கு தெரியாமலே சினிமா பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்படி சினிமா பார்த்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு ஆண்டவரை தொட்டனோ, ஆண்டவர் அன்பை ருசித்தனோ, அன்னைக்கெல்லாம் எல்லாத்திற்கும் தூக்கி எறிஞ்சாச்சு. ஹல்லேலூயா. இதுதாங்க ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டேன், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன். ஆனாலும் நான் பழைய பாட்டை விட மாட்டேன். இப்படி ஏதாவது ஒன்று கொக்கி போட்டு வச்சிங்கன்னா பிசாசு ஒரு நாள் வருவான். நீ நல்லா இரு, நீ எங்கே போக மாட்ட, ரகசிய வரிகளை பறக்க மாட்ட, என் கூட தான் உனக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ சமீபமாக ஒரு வாலிப பிள்ளை, நான் பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் வந்தா ஜோமண்ண இன்ஸ்டாகிராம் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் தொடமாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. இதுதான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. இது ஃபேஸ்புக்கு அது இது எதுக்கு வச்சுக்கிறீங்க? படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்னத்துக்கு தேவைன்னு நான் கேட்குறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நைட் அம்மாவுக்கு தெரியாமல் அப்பாவுக்கு தெரியாமல் சேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இது எங்கேயாவது போய் ஒரு இடத்துல சிக்கல்ல மாட்டுவீங்க. உங்கள் ஃபோட்டோ வச்சு நாளைக்கு ஏதாவது அசிங்கப்படுத்தினா எங்கே கொண்டு முகத்தை வச்சுக்குவீங்க? ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லா டீனேஜ் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறது ஒன்று, நீங்கள் இன்ஸ்டாகிராமோ மற்ற எதுவோ என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வாட்ஸ்அப் கூட தேவை கிடையாது. ஹல்லேலூயா. படிக்கிற வயசில் படிச்சிருங்க, அப்போ தான் உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். படிக்கிற வயசில் ஆட்டம் போட்டிங்கன்னா, ஆனால் அனுபவிக்க வேண்டிய வயசில் கண்ணீர் வடிப்பீங்க.
மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, அவன் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். 2 தீமோத்தேயு 4:7-8 வாசிமா. 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். பாருங்க, பவுல் கிறிஸ்துவுக்குள்ள மரண பரியந்த நிலைத்திருந்தான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படி சொல்லணுங்க. நல்ல போராட்டத்தை போராடின, என் ஓட்டத்தை முடிச்சேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அப்போ கடைசி மரண பரியந்தம் நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கொஞ்ச நாள் வேகமா ஸ்பீடா ஓடி திரும்ப அங்க நின்று நடுவுல, அதுக்கப்புறம் திரும்ப ஓடி, அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. முயல் ஆமை கதை தான் வந்துடும். ஹல்லேலூயா. முயல் ஆமையும் ரேஸ்ல போறாங்க. இந்த முயல் என்ன பண்ணுது? குடு 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 குடுன்னு ஓடுது. ஆமையை பார்த்தா ரொம்ப தொலைவில் வருது. முயலுக்கு ரொம்ப சந்தோஷம். இது அசைஞ்சு அசைஞ்சு வரட்டும், நம்ம ஒரு குட்டி தூக்கம் போட்டுடலான்னு குட்டி தூக்கம் போடுது. ஆனால் பின்னால் வந்த ஆமை அது அசைஞ்சு அசைஞ்சு வந்து அது வின் ஆயிடுச்சு, இது தூங்கிட்டு இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிறைய பேர் இந்த முயலை போல இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேகமாக ஓடுறது, எமோஷனில் ஓட வேண்டியது. எடுத்த உடனே வேகமா, ஐயோ நான் சோத்திரம் 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 அபிஷேகம் தான், இந்த பக்கம் போனால் அந்நிய பாஷை தான், அப்படி போனால் அந்நிய பாஷை தான், கடைக்கு போனால் அந்நிய பாஷை தான். அதுக்கப்புறம் நல்ல நாளாக ஆக வருஷங்கள் கடந்து போக போக அப்புறம் நம்ம வாயில் ஆண்டவர் பார்ப்பாரு, என் பிள்ளை என்னை துதிக்குதா, துதிக்கவாது செய்தா அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? வாயை நல்லா டைட்டாக மூடிக்குவோம், துதிக்க மாட்டோம். ஏன்? எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நான் சர்ச்சுக்கு போய் எனக்கு என்ன கொடுத்தாரு? ஒண்ணுமே கொடுக்கல. நீ என்ன கொடுத்த முதல்ல ஆண்டவருக்கு? ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க என்ன கொடுத்தீங்க? அதை கேட்க மாட்டீங்களே. ஆண்டவர் கொடுத்துடணும், நம்ம ஒன்னையும் கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நமக்கு பெஸ்டா இருக்கிறது, நமக்கு ரொம்ப இஷ்டமானதை முதல் கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அப்படி கொடுத்தாதாங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். முதல் சொன்ன நம்ம தேவன் நம்மை இன்று முதல் ஆசீர்வதிக்கணும்னா கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கணும். செகண்ட், வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்போ ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்தால் மட்டும் போதாது, வார்த்தையில நிலைத்திருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? கை தூக்க சொல்லல. எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதை எடுத்து ஒவ்வொரு நாளும் வாசிக்கணுங்க. நம்ம வயிறு பசிக்கு சாப்பிட்றோம்ல, நம்ம உயிர் வாழ்றதுக்கு சாப்பிட்றோம்ல, நம்ம ஆத்தும பசிக்கு இந்த வேத வசனம் சாப்பிட்டாதான் அந்த ஆத்துமா நம் கண்ணுக்கு தெரியாமல் நமக்குள் மறைந்திருக்கிற ஆத்துமா புஷ்டியா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 1 ராஜாக்கள் 8:56 மோசே கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போனதில்லை. அப்போ ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தமான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தரையில் விழவே விழாது. 2வது சங்கீதம் 106:12 இந்த வார்த்தைகள் நமக்குள் வரும் பொழுது நமக்குள் விசுவாசம் கொழுந்து விட்டு எரியும். ஹல்லேலூயா. அது சங்கீதம் 106:12. அடுத்தது சங்கீதம் 119:107 இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்குமாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எம்மாவூர் சீஷர்கள் அவங்க என்ன பண்றாங்க? எம்மாவூருக்கு போகும்போது ஆண்டவர் உயிர் தெளிந்த தேவனாய் கூடவே நடந்து போறார். ஆனா இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியல? கண்ணு தெரியல. இவங்க பாட்டுக்கு சுவாரஸ்யமா என்ன பண்றாங்க? பேசுறாங்க. ஐயோ, இவரை இயேசு இப்படிலாம் அரைஞ்சிட்டாங்க, இப்படிலாம் பண்ணிட்டாங்க, என்னென்ன பேசுனாங்களோ பேசிட்டு போனாங்க. இவர் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்புறம் அவங்க வீடு வரும்போது அவர் என்ன பண்றாரு? அவர் போற மாதிரி போனா, இல்ல இல்ல நீங்க எங்க வீட்டுக்கு வந்து தங்கணும். அப்போ தங்கும்போது அவர் அப்பத்தை எடுத்து பிற்கும் பொழுது அவர்கள் கண்கள் என்னதான் திறந்ததாம்.
அப்பதான் சொல்றாங்க, அவர் நம்ம கூட பேசிட்டே வந்தாரு, அப்ப நம்ம இருதயம் எப்படி இருந்தது? கொழுந்து விட்டு எரிந்தது. ஹalleluya. அப்ப இந்த வார்த்தைகளை படிக்க 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 நம் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அதன் பிறகு ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபம் அப்படியே ஜெபம் போய்கிட்டே இருக்கும். சில ஜெபம் பண்ண முடியலன்றீங்க பாருங்க. ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி பைபிளை எடுத்து கொஞ்ச நேரம் ஒரு 2-3 அதிகாரத்தை வாசித்துக்கிட்டே இருங்க. அதுல ஆண்டவர் சில வசனத்தின் மூலம் உங்களோட பேசுவார். அந்த வசனத்தை கேதர் பண்ணி வைத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கண்ணை மூடி நல்லா ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெப நேரம் நீண்ட ஜெபமாய் இருக்கும். ஹalleluya. அடுத்தது பாத்தீங்கன்னா சங்கீதம் 119 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த வார்த்தையை படிக்கிறவங்களுக்கு என்னங்க இருக்கு? சமாதானம். உங்ககிட்ட பணம் இருக்குதோ, பொருள் இருக்குதோ, சொந்த வீடு இருக்குதோ, எது இருக்குதோ, ஆனா இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க மிகுந்த சமாதானம் நம் இருதயத்தில் இருக்கும். அடுத்தது கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா எபிரேயர் 4:12 வாசிப்போமா? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுமான் ஆனதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் என்ன பண்ணுதான் அது இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசுற உங்களுக்கும் கேட்கிற எனக்கும், அதாவது எனக்கும் இந்த வசனம் பொருந்தும், கேட்கிற உங்களுக்கும் பொருந்தும். அப்ப ரெண்டு பக்கமும் என்ன இருக்கு? இந்த வார்த்தையில இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அடுத்தது ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் இருதயத்தின் நினைவு யோசனை வகையறிக்கத்தக்கதாயும் இருக்கிறது. அப்போ இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க நீங்க வாசித்து பாருங்க, உங்க சரீரத்தில் இருக்க சோர்வு பலவீனங்கள்லாம் நீங்குவதை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. உங்க மனதில் உள்ள பாரங்கள் நீங்குவதை பார்ப்பீங்க. அதுக்கு பதிலா நீங்க என்னதான் ஒருவேளை ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிடலாம், எது சாப்பிட்டாலும் பைபிளை எடுத்து வாசிங்க, கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு ஸ்லீப்பிங் டோஸா வந்துடுவாரு. ஹல்லேலூயா. சிலர்லாம் பைபிள் எடுத்து வாசித்தாவே தூங்கிடுவாங்க. ஏன்? அது நல்ல மருந்து. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், நீ பைபிளை படிச்சேன்னா உன் கண்ணு என்ன ஆயிரும்? திறந்துருமே, நல்லது எதுன்னு பார்த்துருவிய. அதனால பைபிளை எடுத்து வாசித்தா ஆன ஒரு கொட்டாவி கெட்ட ஆவி அது அப்படியே விட்டு 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 கடைசியில் அப்படியே தூங்கி வழிஞ்சிருவாங்க. ஹல்லேலூயா. அதனால பைபிள் வாசிக்கும் போது என்ன பண்ணுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து அதுக்கப்புறம் பைபிளை வாசிங்க. சரி, இப்போ வார்த்தை இந்த அதாவது வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும் சொன்னதுக்கு எக்ஸாம்பிள் யோசேப்பு. வாசிப்போம் சங்கீதம் 105 16 19. சங்கீதம் 105 16. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை ஒரு மனிதனை புடமிடுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இதை வாசிக்க வாசிக்க தேவன் நம்மை புடமிட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நம்மளை சுத்த பொன்னாய் மாற்றிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இப்போ இந்த யோசேப்புக்கு என்ன வார்த்தை? கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? ஆதியாகமம் 37:7. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். 37:9. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இப்போ இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. யோசேப்புக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை இது 2 தான். ஆனா இந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம், அவர் கொடுத்த அந்த வார்த்தை அவனை புடமிட்டு கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. ஏன்டா ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தாரு? கொடுக்காம இருந்திருக்கலாமே. இந்த வார்த்தையை கொடுத்துட்டு எங்க அண்ணன்மார் என்னை தூக்கி குழியில போட்டுட்டானுங்களே, அங்கிருந்து பரவாயில்ல, குழியில போட்டாலாவது யாராவது காப்பாத்துவாங்கன்னா அங்கிருந்து இஸ்மவேல்கிட்ட
20 வெள்ளி காசுக்கு வித்துட்டானுங்களே. அவனுங்க என்ன பண்ணானுங்க, வாங்கி போத்தி பார்த்த அடிமையா வித்துட்டாங்க. ஏன் ஆண்டவரே எதுக்கு இந்த வார்த்தையை கொடுத்தீங்க? ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் அப்படிதான் புலம்புனேன். ஆண்டவர் ஒரு நாள் அதிகாலையில எழும்பும்போது, ஒரு 3:30க்கு எழும்பும்போது, பூந்தமல்லியில வீடை பாரு கடையை பாருன்னு சொன்னாரு. 2011ல சொன்னாரு. அப்போ அது வரைக்கும் நாங்க எல்லா இடத்துலயும் பார்த்தோம். குன்றத்தூர்ல பார்த்தோம், அங்கங்க நிறைய இடத்துல வீடு பார்த்து திரிஞ்சோம். ஆனா இந்த வார்த்தை சொன்ன பிறகு பூந்தமல்லியே சுத்தி சுத்தி வந்தோம். அப்பெல்லாம் அப்போ இருந்த புரோக்கர்ஸ் வேற. அப்போ அவங்க கிட்டலாம் சொல்லி பூந்தமல்லியிலே நானும் எங்கள் ஹஸ்பண்டும் போவோம், எங்கள் பையன் போவோம், எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து சுற்றினோம். இந்த பூந்தமல்லியில் கால்படாத இடமே கிடையாதுன்னு சொல்லணும், அந்த அளவுக்கு. அப்போ பாருங்க, நிறைய புரோக்கர்ஸ் சொன்னாங்க, உங்கள் பட்ஜெட்டுக்கு இங்கே கிடைக்காது, மாங்காட்டில் பார்க்கலாமா, அங்கே பார்க்கலாமா, இப்படி கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை இல்லை, அவங்களுக்கு என்ன தெரியும், ஆண்டவர் சொன்னாருன்னு சொன்னால் தெரியுமா, தெரியாது. அப்போ நான் சொன்னேன், என் ஆண்டவர் பூந்தமல்லிக்கு போக சொன்னார், நான் வந்திருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு வீட்டை தருவார், நான் இன்விடேஷன் உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். நிறைய புரோக்கர்ஸை சொன்னேன். அப்போ பாருங்க, இப்படியே சுற்றி சுற்றி வந்தோம். ஒருத்தருக்கு பிடிச்சா ஒருத்தருக்கு பிடிக்காது, இப்படி இப்படி இந்த உள்ளெல்லாம் போனோம். எங்கெங்கே சேரு சகதி ஒத்தப்பாதை இதெல்லாம் எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு வந்துட்டோம். ஆனால் கடைசியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடே இல்லை, ஒரு வீடு கூட கிடையாது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா எரிமேடை, இந்த பக்கம் பார்த்தா உள்ள குப்பை மேடு அப்போ இருந்தது நாங்கள் வந்தப்போ. இந்த ஒரு சூழ்நிலையில் ஜிலோன்னு இருக்கும் இந்த இடம். ஆனால் சாயங்காலம் ஆகிட்டா நல்லா குடிப்பாங்க, இப்பவும் இருக்குது. ஆனால் அப்போ ரொம்ப வெளியே வர்றதுக்கே பயப்படும், அந்த அளவுக்கு இருந்தது. அப்போ இது எப்படி இங்கே வந்து தங்க முடியுமா அப்படின்னு யோசித்தோம். ஆனாலும் ஜெபம் பண்ணி பார்த்து ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த இடத்த 2017 ரிஜிஸ்டர் பண்ணோம். 11லேருந்து பாருங்க 17, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா, 18ல் தான் இங்கே வந்தோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போல்லாம் நான் புலம்புனேன். ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எங்களை அங்கே ஊழியமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி கிறிஸ்தவங்க எங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையில என்ன பண்ணாங்க, எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ஏன்? பிசாசு ஓட்டினதுக்கு. ஹல்லேலூயா. நான் ஊழியம் செய்வேன், பிசாசு ஓடும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பரவாயில்ல ஆண்டி, அதெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆனால் அதே நபர் எங்களை கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா வெளியே தள்ளினாங்க. அப்போ உட்காந்து அழுதேன், ஆண்டவரே ஏன் பூந்தமல்லின்னு சொன்னீங்க? பூந்தமல்லின்னு சொல்லாட்டா எங்கே வேணால் போயிருக்கலாமே, எங்கள் இஷ்டத்துக்கு பார்த்துட்டு போயிருப்போமே, ஏன் ஆண்டவரே சொன்னீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்படிதான் இந்த யோசேப்பு கேட்டிருப்பான், ஏன் ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த வார்த்தையை கொடுத்தீங்க? எல்லாரும் என்னை வணங்கி நிற்பாங்க, என் அரிக்கட்டு நிற்கும், சூரியன் சந்திரன் எங்கள் அப்பா அம்மாலாம் வணங்கி நிற்பாங்க, என்னுடைய கூட பிறந்தவங்கலாம் வணங்கி நிற்பாங்க, ஏன் சொன்னீங்க? அதனால தானே என்னை பகைச்சிட்டானுங்க, அதனால தானே என்னை வீட்டை விட்டு துரத்திட்டானுங்க அப்படின்னு சொல்லி அவன் அங்கலாய்த்திருப்பான். ஆனால் அந்த தேசத்துல பஞ்சம் வரும்னு தெரியும், அதனாலதான் ஆண்டவர் முன்குறிச்சு யார் அனுப்பினாரு? யோசேப்ப. அதே மாதிரி இந்த பூந்தமல்லியில ஒரு சர்ச்சு வைக்கணும்ன்றது ஆண்டவருடைய திட்டம், அனாதி திட்டம். ஹல்லேலூயா. நினைச்சு கூட பார்க்கல. நான் வெறும் அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இவாஞ்சலிஸ்ட் ஊழியம், அது பேர் தான் இவாஞ்சலிஸ்ட். ஆனால் அது ஒரு சர்ச்சு ஊழியமாக தான் செஞ்சுட்டு வந்தேன். என் பையன் கிண்டல் அடிப்பான், நீங்கள் இவாஞ்சலிஸ்ட் ஊழியமாக செஞ்சீங்க அப்படின்னு. ஆனால் இப்படி ஊழியம் 30 வருஷம் செஞ்சிட்டேன், 28 வருஷம். இப்போ 30வது வருஷம் அடுத்த வருஷம் வந்தேன். ஆனால் 28வது வருஷத்துல ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், என் பையனை பிடிச்சிட்டார். நீ நடத்து, உன்னை ஊழியக்காரனா தெரிஞ்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. 2 காரியம் வந்தது அவனுக்கு. ஒன்று ஃபாரின் போகிறதுக்கு சந்தர்ப்பம், இன்னொன்று ஊழியம். பிசாசு பாருங்க, ஊழியத்துக்குன்னு வந்தா அவன் எப்பவுமே செழுமையை தான் காமிப்பான். ஒருத்தருக்கு செழுமையான இடத்த காமிச்சான். யாரு சொல்லுங்க பார்ப்போம்? லோத்து. ஹல்லேலூயா. ஆபிரகாமை விட்டு பிரியும் போது, நீ போப்பா, நீ எங்க வேணா போ, நீ இப்படி போனா நான் அப்படி போறேன், வடக்க போனா தெற்க போறேன். ஆனா லோத்து பார்த்தான், சோதம் குமாரா நல்லா செழிப்பா இருக்கு, அங்க போயிடலான்னு ஓடனா சோதம் குமாரால பாவம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அக்கினினால எரிச்சு போட்டுட்டாரு. அவங்கள மட்டும் தப்பிச்சு வச்சுட்டாரு. ஏன்னா ஆபிரகாமுடைய ஜெபம். அது போலதான் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரம் ஆசீர்வாதத்தை காமிச்சு ஆண்டவருடைய காரியத்தை மட்டுப்படுத்திடுவான். அவனுக்கு ஃபாரின் வேலை. நான் கூட சொன்னேன், பரவாயில்ல வந்து ஊழியம் செஞ்சுக்கோ, சம்பாரிச்சிட்டு வந்து கை நிறையா சம்பாரிச்சிட்டு வந்து இங்கே வந்து என்ன பண்ணலாம், இடம் வாங்கிடலாம்,
சர்ச்சுக்கு பெருசா கட்டிடலாம், நீ போ கொஞ்ச நாள் ஊழியத்துக்கு, அதாவது வேலைக்கு போன்னு சொன்னேன். ஆனா ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால ஆண்டவர் இந்த இடத்துல இன்னைக்கு இந்த சர்ச் ஆண்டவர் கட்ட வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? அவர் நம்ம இப்படிதான் பாக்குறோம், அப்படியே குதிரைக்கு கடிவாளம் போடுறாங்க. ஏன் தெரியுமா? அந்த குதிரைக்கு கடிவாளம் மட்டும் இல்லைன்னா அது எவனுக்கும் அடங்காது. அவ்வளோ வீரியம், 4 திசையில அது எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் போயிடும். அதுக்கு தான் அந்த கடிவாளம். நம்ம கூட சில நேரம் இந்த கடிவாளத்தை போட்டே பார்க்குறோம், இவ்வளோதான் நம்ம கெப்பாசிட்டி, இவ்வளோதான், நமக்கு இவ்வளோதான் பணம் இருக்கு, இவ்வளோதான். அப்படி இல்லை, ஆண்டவர் கொடுத்தா பெருசா கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அவர் கொசுறு, இந்த கருவேப்பிலை கொசுறு மாதிரிலாம் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது தேவன் நாம் கேட்கிறதுக்கும் மேலாக கர்த்தர் காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ யோசேப்பு, அந்த நாட்டுல பஞ்சம் வரும்னு தெரியும், யோசேப்பு அந்த அந்த ஜனங்களை காக்கணுன்றதுக்காக யோசேப்பை எங்க தூக்கி போட்டாரு? எகிப்தின் அடிமைத்தனத்துல கொண்டு வந்து வச்சிட்டார். ஆனா விட்டாரா ஆண்டவர்? அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டான், போத்திபார் மனைவி மூலம் கஷ்டப்பட்டான். ஆனா கடைசியில ஆண்டவர் அவனை உயர்த்தி எகிப்து முழுமைக்கும் ராஜாவாய் மாற்றினார். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை, அதாவது அந்த இடத்துல நிறைவேறிச்சான்னு சொன்னா, ஆதியாம் 50:18 வாசி. பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு இதோ அடிமைகள் நாங்கள் உமக்கு என்றார்கள். அடிமைகள். எல்லாரும் அவன் அரிக்கட்டு என்ன பண்ணுச்சு? நின்னுது. எல்லாரும் வணங்கி நின்னாங்க. இப்ப எல்லாரும் போய் முடி போட்டாங்க, நான் உங்களுக்கு அடிமை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை பரியாசம் பண்றாங்களோ, யாரெல்லாம் உங்களை பார்த்து தலையை துலுக்கிட்டு போறாங்களோ, ஒரு நாள் வரும் ஆண்டவர் அவர்களுக்கு முன்னால உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். இன்னும் ஒன்னே ஒண்ணு நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆலயத்தில் நிலைத்திரு. நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா எங்கெங்க நிலைத்திருக்கணும்? ஆலயத்துல நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு சர்ச்சு, இன்னொரு நாளைக்கு இன்னொரு சர்ச்சு, இன்னொரு நாளைக்கு இன்னொரு சர்ச்சு, போய்கிட்டே இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒரே ஆலயத்துல நம்ம என்ன பண்ணணும்? வேரூன்றி கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப அழகான ஒரு ரோஜா செடி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு இடத்துல அதை வைக்கிறோம், ஒரு ஒரு வாரத்துக்குள்ள இன்னொரு இடத்துல, அப்புறம் இன்னொரு இடத்துல, இப்படி மாத்தி மாத்தி வச்சு அந்த ரோஜா செடி துளிர்க்குமாங்க? பட்டு போயிடும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, எந்த இடத்துல உங்களுக்கு நிம்மதி கிடைக்குதோ, எந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரோ, அந்த ஆலயத்துல, அந்த சபையில நாம் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வந்தவங்க விசுவாசியாவே உட்கார்ந்து கடைசி வரைக்கும் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி எங்களுக்கு கொள்கையும் கிடையாது. இங்க வரவங்க எல்லாரும் ஒரு ஊழியக்காரராய் உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் எங்களுடைய தாகம். ஹல்லேலூயா. 24 வருஷம் விசுவாசி. அபிஷேகம் இருக்கா? இல்லையே. நிறைய பேர் சொல்றாங்க, இவ்வளோ நாள் சபைக்கு போறீங்களே, அபிஷேகம் இருக்கா? இல்ல. அப்ப என்னங்க? ஆண்டவருக்குள்ள நம்ம ஒரு ஆலயத்துல நடப்பட்டாதான் அந்த ஆலயத்தின் நன்மையினால் நாம் திருப்தி ஆவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. சங்கீதம் 92:13 வாசிப்போமா? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்துல நாட்டப்பட்டா மட்டும்தான் செழிப்பு இருக்கும். ஏன்? ஆலயத்துல வரும்போது நமக்கு வேண்டிய மன்னாவை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வார்த்தை கொடுக்கணும்? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ ஆலயத்துல நாம் நாட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா சங்கீதம் 122:1, எனக்கோ தாசி வரும் பர்வதங்களுக்கு 122 கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். எத்தனை பேர் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருந்தீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிறைய பேர் போய் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, உண்மையாதான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சரியா? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க பாப்போம். டீனேஜ் பசங்க ஒரு அல்லேலூயா நல்லா சத்தமா சொல்லுங்க. பாரு, நிறைய குரல் வரல. எது? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ
இதுல ஆலயத்துல இருந்த ஒரு நபரை நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன். 1 சாமுவேல் 2:18. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணானாம்? பணிவிடை செய்து கொண்டிருந்தான். பாருங்க, ஏலியின் பிள்ளைகள் இருந்தார்கள். ஏலியின் பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? அந்த ஆசாரிய ஊழியம் செய்தார் ஏலி. அவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊழியத்துல காணிக்க கொடுக்க, சர்வாங்க தகன பலி செலுத்த வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த இதெல்லாம் வந்து அவங்க சந்து சந்தா துண்டிச்சு வச்சு அதை பலி செலுத்துறதுக்கு முன்னால இவங்க கூர்மையான, இப்பெல்லாம் நம்ம சொல்றோம்ல ஃபோர்க், அந்த கரண்டி, அதை பெருசு பெருசா இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணுவாங்களா, அப்படி குத்தி அந்த சட்டியில இருக்கும்போது இல்ல அவங்க பலியிட இருக்கும்போது குத்தி தூக்கிட்டு போயிடுவாங்களாம். என்னன்னு கேட்டா, எங்களுக்கு போக நீ என்ன வேணா பண்ணு. இத மாதிரி நிறைய அராஜகம் பண்ணாங்க. அங்க வருகிற பெண்களோடு வேசித்தனம் பண்ணினார்கள். இதெல்லாம் இருந்ததுனால ஆண்டவர் பார்த்தாரு, ஏலி பசங்களை ஆசீர்வதிக்கல. பாருங்க, 1 சாமுவேல் 3:11-15 வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா ஏலியின் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்ன்றத ஆண்டவர் யாருக்கு தெரியுமா சொல்றாரு? சின்ன சாமுவேலுக்கு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏன்? அவன் ஆலயத்திலேயே வளர்ந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க பாஸ்டா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாள் நாங்க ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம், கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னால. அங்க பெருக்கி பாய போடுவாங்க. என் பிள்ளைங்க 2 பேரும் பெருக்கி பாய போடுவாங்க, கிட்டார் வாசிப்பான். சர்ச்சில் பாஸ்டர் ஒன்று சொன்னா அப்படியே கிழிச்ச கூட தாண்ட மாட்டான். நான் சொல்லுவேன், பாஸ் இப்படிலாம் பண்றதுன்னா, நீ சும்மா இருமா, அவன் நல்ல பையன். எப்படி இவன் பண்றது நம்ம போய் சொன்னோம்னா எப்ப பாரு புகார் தானா, நல்ல பையன். இப்படியெல்லாம் இருந்து சபையில உருவாக்குனதுனால தான் இன்னைக்கு ஆண்டவர் கனமான வேலையை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. சும்மா யாரும் மேல வர முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்து பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 3:13-14 வாசி. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். பாருங்க, ஏலி கிட்ட நான் சொல்லியும் ஏலி என்ன பண்ணல? பிள்ளைங்களை கண்டிக்கல. ஒருவேளை கண்டிச்சிருப்பாரு, ஆனா ரொம்ப கண்டுக்க முடியாம இருக்கும், ஏன்னா அவரே வயசானவர். அப்போ நான் சொல்லியும் அவன் கண்டிக்கல, அதனால அந்த சாபம் அந்த குடும்பத்துக்கு வரும். ஒரே நாள்ல பிள்ளைங்க 2 பேரும் செத்துருவாங்க. அந்த செய்தியை கேட்ட உடனே இவர் அப்படியே கீழே மல்லாக்க விழுந்து இவர் செத்து போயிடுவாரு. போர்ல அவங்க யுத்தத்துல ஜெயிக்காதனால இவ்வளோ காரியம் ஏலி குடும்பத்துக்கு நடந்தது. ஏலி ஒரு ஆசாரியன். ஆனா ஏலி கிட்ட வளர்ந்த அந்த சாமுவேலுக்கு ஆண்டவர் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறார். அதனால வயசு வித்தியாசமே கிடையாதுங்க. நீங்க கர்த்தருக்குள்ள உண்மையா இருந்தா ஆண்டவர் ஏலிக்கு சொல்லாதது உங்களுக்கு சொல்லுவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்தது பாத்தீங்கன்னா 19:21. சாமுவேல் வளர்ந்தான், சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக அவர் விடவில்லை. தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. தரையிலே விழுந்து போக விடவில்லை. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். பாருங்க, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, சாமுவேலுடைய வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழலையாம். தான் முதல் பெயர் செபா மட்டும் அவன் தீர்க்கதரிசி என்று அவனை சொன்னார்கள் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஆலயத்துல நாட்டப்பட்டு ஆலயத்துல சிறு வயதிலே அவங்க அம்மா என்ன பண்ணிட்டா? பிரதிஷ்டை பண்ணி ஆலயத்துல கொண்டு விட்டுட்டா. ஆனா ஆலயத்திலே வளர்ந்த சாமுவேலை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படி ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா, சங்கீதம் 92:13 நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அதே போல சங்கீதம் 27:4 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் சொல்றாரு. அடுத்தது சங்கீதம் 65:4 உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். ஆலயத்துக்கு வரும்போது இந்த ஆலயத்துக்குரிய நன்மை என்று ஒன்று வச்சிருக்கிறார் ஆண்டவர். இந்த நன்மையால திருப்தியாகும். அல்லேலூயா. இந்த ஆலயத்துல வந்து அநேகர் நன்மை பெற்றிருக்கிறாங்க. சொல்லலாம்,
நிறைய பேருக்கு ஆண்டவர் பொருளாதாரத்துல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், கட்டுகள்ல இருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஜீவனோடு அவங்க குடும்பமாய் வராங்கன்னா ஆண்டவருடைய கிருபை. அது எங்க இருந்து வருது? எங்களால இல்ல, இந்த ஆலயத்தின் நன்மையால் திருப்தியாவோம். ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா எரேமியா 17:8 பசுமையாய் இருப்பார்கள். நீங்க வாசித்துக்கோங்க. 1 பேதுரு 5:10 நித்திய ஜீவனை பெற முடியும் ஆலயத்தில் நடப்பட்டால். ஹல்லேலூயா. லாஸ்ட் ஒன் எபிரேயர் 10:25 படி சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த சபை கூடி வருதலை நம்ம விட்டு விடக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் உங்க சேர் காலியா இருக்குல்ல, நீங்க என்ன பண்ணணும்? போன் அடிச்சு, ஏன் பிரதர் வரல, ஏன் சிஸ்டர் வரல கேளுங்க. ஹல்லேலூயா. அப்போ இத மாதிரி சபை கூடி வருதுல விட்டுறாதீங்க, புத்திமதி சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால உங்களுக்கு கொடுத்த எல்விஎம் சர்ச், இந்த சர்ச்சில் நீங்க நன்மை பெற்றிருந்தா இந்த சர்ச்சில் வேரூன்றி நிக்கணும். நாங்களாம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், ஏஜி சர்ச், அது தண்டையார்பேட்டை ஏரியால. அப்போ நிறைய பேரை வாங்கன்னு கூப்பிடுவேன், சும்மாவே இருக்க மாட்டேன். யாரையாவது பார்த்துட்டா எங்க சர்ச்சுக்கு வாங்க, எங்க சர்ச்சுக்கு வாங்கன்னுவேன். அப்போ ஒருத்தர் கேட்டாங்க, உங்க சர்ச்சாங்க, நீங்க வச்சிருக்கிறீங்களா? இல்ல இல்ல, எங்க பாஸ்டர் நடத்துற சர்ச்சு. ஹல்லேலூயா. அது வரைக்கும் எங்க சர்ச்சு. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எல்விஎம் சர்ச்சு. இந்த எல்விஎம் சர்ச் யார் சர்ச்சுங்க? உங்க சர்ச். அந்த எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு சபை விரிவடையும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் என்ன பிரசங்கம் பண்ணாலும் விரிவடையாது. ஹல்லேலூயா. சண்டே அந்த எண்ணத்துல வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயோ வரலன்னா அம்மா போனை போட்டு கேட்டு ஏன் வரலன்னு திட்டுவாங்களே, அதுக்கு வராதீங்க. மகிழ்ச்சியோட வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆகாய் 2:19 படி ஆண்டவரே, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவான் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாள் முதற்கொண்டு இந்த செப்டம்பர் மாதம் ஆண்டவரே அப்பா முதல் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஏனோ தானோ சர்ச்சுக்கு வந்தாலும் இனி ஆண்டவரே எங்க சர்ச்சுக்கு போறோம், இது எங்க சபை ஆண்டவரே, எங்க ஊழியக்காரர் ஆண்டவரே, அந்த எண்ணத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக டாடி. ஐ ஷல் பி ஓ த ரைட் கரபா. நெகேமியா ஆண்டவரே அல்லங்கம் இடிந்து இருக்கும் பொழுது அந்த நல்ல வேலைக்கு ஜனங்களை ஆண்டவரை அழைக்கும் பொழுது எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் தங்கள் கரங்களை திடப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் தகப்பனே, பிள்ளைகள் ஒவ்வொன்றிலையும் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஆண்டவரே அப்பா தகப்பனே சபையில ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் கடந்து வர கிருபை கொடுங்க டாடி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற அப்பா, உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்துகிற இந்த மாதம் வியாபாரம் செய்யற பிள்ளைகளுக்கு கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. பிசினஸ் பண்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வேலைக்கு போற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுங்க அப்பா. வருகிற ஆண்டவரே நாட்கள்ல எல்லாருக்கும் எக்ஸாம் இருக்குப்பா ஆண்டவரே. எங்க எல்விஎம் சர்ச்சில் இருக்கிற எல்லா டீன்ஸ் ஆண்டவரே, யூத் எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க டாடி. உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அன்றாட செலவுகள் ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அன்பின் கரத்துல தாழ்த்துகிற ஆசீர்வதிங்க. நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.